Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேத்து எக்ஸாம் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாத்தீங்கன்னா டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டட் 6/9/2024 வித்தவுட் பெனால்ட்டியோட நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 6ஆம் தேதி வரை நம்ம பெனால்ட்டி இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா 11/9/2024 வரையும் வித் பெனால்ட்டியோட நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 11 வரையும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கரெக்டாக ஃபீஸ் வந்து பே பண்ணுங்கள். டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுற மாதிரி ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி ஃபீஸ் பே பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்து கரெக்டாக வந்து பே பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணுற மெத்தட் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். சில பேர் வந்து ஆஃப்லைன் செல்லாம் நெட் பேங்கிங்கில் பண்ணுறீங்க. ஸோ அந்த மெத்தடில் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியோட முடியுது. நீங்கள் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த பேப்பருக்கும் சேர்த்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக டிலே வந்து ஆகும். அதனால அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டுறாதீங்க. நமக்கு யூனிவர்சிட்டி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரீவேல்யூஷன் போடுற பேப்பருக்குமே நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும் நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கு ரிசல்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா 20 days மேலே கூட ஆகலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போட்டு க்ளோஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் போடுற பேப்பருக்கும் சேர்த்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ரீவேல்யூஷனில் எதுவும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பேப்பருக்கு எக்ஸாம் எழுதாமல் விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடுறவங்க கரெக்டாக அந்த சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க. A23 பேட்ச் நீங்கள் எந்த சப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுற ஒர்க் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க செக் பாக்ஸை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ A23 பேட்ச் அதே போல் C24 பேட்ச் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. மற்ற பேட்சில் இருக்கவங்க அரியர் வச்சாதான் உங்களுக்கு ப்ராப்ளம். சில பேர் வந்து அரியர் பேப்பரை கிளிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருப்பீங்க. ஸோ இது போல் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். யூனிவர்சிட்டி சைடில் தான் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கேன், அதுக்கான ரெசிப்ட்டுமே என் கையில் இருக்குது. ஆனாலும் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலில் பே பண்ணும்போது டியூஷன் ஃபீஸ் டியூன்னு வருது, அது போல் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்களும் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ஏன்னா அங்கே போனால் தான் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட ரெசிப்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை காட்டி யூனிவர்சிட்டியில் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். அவங்க எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸில் மட்டும்தான் இருக்கும். வீக்கெண்டில் மட்டும் இருக்கிறதுனால மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த பேட்சுக்கு ஃபஸ்ட்டு நடக்குது, எந்த பேட்சுக்கு செகண்ட் நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு டைம் டேபிள் பார்த்தா தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் ஹால் டிக்கெட் ரெண்டுமே ஒன்றா தான் போடுவாங்க. ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்ற அட்ரஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டில் தான் வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த ஸ்கூலில் நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்து போடுவாங்க. நீங்கள் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு உங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் தான் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நேற்றும் இன்னைக்கும் வீடியோ போட்டு சொல்லிட்டேன். இதை தவிர ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு இந்த எல்லோ பேஜில் சில மிஸ்டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, சப்ஜெக்ட்ஸ்லாம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இமீடியட்டாக யூனிவர்சிட்டி வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.